மறக்காம இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலுக்கு இன்னும் 3 நாள் விடுமுறை இருக்கு. இந்த 3 நாட்கள் விடுமுறையில எந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு கன்ஃபியூஸ்டா இருக்குதா? ஏற்கனவே ஜனவரி 10ஆம் தேதி வந்த பராசக்தியோட ரிவ்யூவை ஜனவரி 11 போட்டிருந்தோம். சிவகார்த்திகேயன் சும்மா பட்டாசு கிளப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது போக சுதா கொங்கருடைய டைரக்ஷன் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ அடுத்து நலன் குமாரசாமி டைரக்ட் பண்ணி கார்த்தி நடிப்பில் நேத்திக்கு ஜான் 14 வாவாத்தியார் வெளியிட்டிருக்காங்க. கார்த்தியோக்கு மவுஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொன்னால், ஏன்னா சமீப காலகட்டத்தில் அவர் நடிக்கக்கூடிய படங்கள் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுல அப்படின்னே சொல்லலாம். அவர் சூஸ் பண்ணக்கூடிய கதை அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். மேபி ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாங்க. பட் லாஸ்ட்டாக அவர் பிளே பண்ண மெய்யலன் பயங்கரமாக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பிரேம்குமார் டைரக்ட் பண்ணதுல இருந்தாங்க. இந்த படத்தோட என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோட கதைக்குள்ள என்ட்ரி ஆகலாம். எம்ஜிஆர் இறந்ததன் நடிக்க அவரோட ரசிகன் ராஜ்கிரனுடைய பேரன் பிறந்திருக்காங்க. அவரு சின்ன வயசுல இருந்தே சேட்டைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி சேட்டைகள்லாம் பண்ணிட்டு வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நேர்மை இல்லாத ஒரு போலீஸ் ஆஃபீஸரா கார்த்தி வளர்ந்துருக்காரு. கதாநாயகி கீர்த்தி ஷெட்டி எடுத்துட்டீங்கன்னா ஆன்மா கூட பழகிறது, இந்த மாதிரியான ஜாப் அதை சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு பண்ணிட்டு இருக்க போக அடிக்கடி கார்த்தி அவங்கள போய் மீட் பண்ணுறாங்க. மறுபக்கம் எடுத்துட்டிங்கன்னா சத்யராஜோடைய பெரிய இடத்துல சத்யராஜ் இருக்கிறாருங்க. சத்யராஜோடைய பொண்ணு ஒரு பிரச்சனையில சந்திக்க போக கார்த்தி அதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகி, இதுக்கப்புறம் நானும் இந்த கேஸ்க்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகிறேன் வாலண்டரா உள்ள பூந்துட்டாரு. அப்படி வாலண்டரா உள்ள பூந்ததுக்கப்புறம் சத்யராஜ் பண்ணுறக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வேற ஒரு சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் மூலயமா அதை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ள கார்த்தி போயிட்டு அவங்கள எப்படியாவது பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இவரே எதிர்பாராதமா ஒரு சம்பவம் நடக்க அடுத்தடுத்து களத்துல இறங்கி கார்த்தி கதாநாயகனா என்ன மாதிரி தெரிக்க விடுறாரு அப்படின்றதுதான் வாவாத்தியா. இந்த படத்துல செகண்ட் ஆஃப் தாங்க நான் டிராபேக்கா சொல்லுவேன். ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி அவர் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்றக்கூடிய செயல்கள் ரசிங் விதமாக தான் எனக்கு படுது. பட் ஒரு சில ஆடியன்ஸ் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. மெயினாக 50+ இருக்கிறவங்க அந்த ராஜாவின் பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இடம்பெற்றிருக்குங்க. அந்த பாடல் வந்தோடனே என்னன்னே தெரியல, அவங்களால உட்காந்து படம் பார்க்குற முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க போல. அதனாலேயே அவங்க படத்தை விட்டு எந்திரிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான சமூகம் இருக்குது. பட் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு இதுலேயே ஹைலைட்டாக படக்கூடியது படத்துடைய சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் சொல்லுங்க. டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி முயற்சி பண்ணலாம் அப்படின்ற விதத்தில் படத்துடைய டைரக்டரும் அதுக்கு உதவி பண்ணி சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங் அப்படின்ற ஆஸ்பெக்டில் அவங்க கொடுத்த அந்த அவுட் பயங்கரமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் ஆஃப்ல எடுத்துட்டிங்கன்னா சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங் யூஸ்ஃபுல்லாக ஒரு படத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இனி என்ன நடந்தாலும் நான் பொறுப்பில்ல. ஒரு கிரியேட்டிவா நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற விதத்துல எதுவுமே பயன்படுத்தல. அதுக்கு தகுந்த மாதிரியே ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு சுவாரஸ்யமா ஒரு ஃபன் எலமெண்டா கார்த்திக் கீர்த்தி ஷெட்டியை மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் பேசக்கூடிய அந்த வசனங்கள் ஆகட்டும், இல்லை ராஜ்கிரண் அவர் ஸ்கூல்ல இந்த மாதிரிலாம் பையன் பேரம் பண்ணுறான் அப்படின்ற போது பண்ணுறக்கூடிய இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபன்னாக ஃபர்ஸ்ட் ஆஃப் போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே கதைக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. என்னது, சத்யராஜோடைய பொண்ணு ஒரு சம்பவம் பண்ணது மூலயமா படத்துடைய கதை தொடங்குது. இதுக்கப்புறம் ஒரு சோஷியல் மீடியா யூடியூபர் நம்ம பண்ணுறக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் அதில் வெளியிடுறாங்க அப்படின்ற போது அதில் ஒரு கதை இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டுட்டு போகிறாங்க. அதன் மூலயமா படத்துடைய திரைக்கதை சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஆஃப்லேயும் சுவாரஸ்யமாக தான் போகுது. என்ன நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த எம்ஜிஆர் மாதிரியே கார்த்தி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடிலாம் அந்த படத்துடைய திரைக்கதை ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக துளி கூட போர் அடிக்காத அளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. பாடல்கள் சந்தோஷ் நாயுடைய இசையில பெருசாக பேசும் படுற அளவுக்கு பாடல் அந்த அளவுக்கு ஹிட் ஆகல அப்படின்னு தான் சொல்லும். இருந்தாலும் டீசெண்டாக படத்துடைய திரைக்கதைக்கு தகுந்த மாதிரி பாடல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிகாரிகளே இப்படித்தான் முதல்ல சொல்ல வேண்டியதை கடைசியில் சொல்லுவாங்க, கடைசியில் சொல்ல வேண்டியதை முதல்ல சொல்லுவாங்க. அந்த ஹோல் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துருக்காங்கன்னா, லாஸ்ட் டைம் தீபாவளிக்கு ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு இன்னும் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்குலாம் இந்த படம் இல்லைங்க. அதோட கொஞ்சம் மேலாகவே ஒரு டீசெண்டான வாட்சாக இந்த பொங்கலுக்கு வாவாத்தியார் அமைஞ்சிருக்கு.